ஓகே ரைட். ஸோ இது எங்களோட பிஹெச்பிக்கான செகண்ட் கிளாஸ். ஸோ இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் பிள்ளைகள் பிஹெச்பி டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்புங்கிறது நாங்கள் என்ன மாதிரியான தரவுகளை சேமிக்க போகிறோமோ அந்த தரவிட வகையை தீர்மானிக்கிறது தான் எங்களுக்கு டேட்டா டைப். ஓகே, உதாரணமா நாங்கள் இப்போ எங்களோட வயசு எடுப்பமாக இருந்தால் வயசு வந்து எங்களுக்கு முழு எண்களாக வருது. ஸோ அவரோட டைப் யாரா இருக்குமென்ற பிள்ளைகள் இன்டிஜர். ஓகே, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு எழுத்துக்களை நாங்க ஸ்டோர் பண்ணுவோமாக இருந்தா அவரோட டைப்பை நாங்க சொல்லுவோம் ஸ்ட்ரிங்க்ன்னு சொல்லி. தசமதான பெருமானம் வந்தா ஃப்ளாட் என்று சொல்லுவோம். டபுள் என்று கூட நாங்க சொல்லலாம். ஃப்ளாட்டை விட எங்களுக்கு டபுள் வந்து பெரிய தானம். ஓகே, அதே மாதிரி ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு யாரு? பூலியன். நாங்க என்ன மாதிரியான பெருமானங்களை ஸ்டோர் பண்ண போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா டைப் ஆனது எங்களுக்கு மாறும். ஒவ்வொரு டேட்டா டைப்ஸையும் நாங்க தனித்தனியா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுல ரிசோர்ஸும் நல்லும் ஆப்ஜெக்டும் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறது அல்ல. எங்களுக்கு இருக்கிறது ஸ்ட்ரிங்க்ல இருந்து யார் வரைக்கும் பிள்ளைகள்? அரேஸ் வரைக்கும். நாங்க எவ்வளவு அழகா கிளியரா படிச்சு எடுத்துட்டோம்னு சொன்னா அங்க எங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க பிஹெச்பில ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். நாங்க வழமையை போல பிள்ளைகள் எங்களோட ஜாம் சர்வரை வந்து ஆன் பண்ணுவோம் மறக்காம. எங்களோட ஜாம் சர்வர்ல லோக்கல் டிஸ்க்குள்ள நாங்க யூஸ் பண்றோம் பாருங்க ஏஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோல்டர். ஸோ நான் அப்படியே இங்க வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் ஏஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சரி. ஓகே, அந்த ஏஎல் சொல்லி கொடுத்தமாக இருந்த பிள்ளைகள் எங்களுக்கு முதலாவது ஓப்பன் ஆகுது பாருங்க test.php. இதுல நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்ண போறேன். ஸோ எங்களோட விஷுவல் ஸ்டூடியோ நாங்க ஓப்பன் பண்றோம். இதுல வந்து நான் எங்களுக்கு சொல்லி ஒரு நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணி பிள்ளைகள் அந்த நியூ விண்டோவில் நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று நான் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர். நாங்க செஞ்சிட்டு இருக்கிற ஃபைல் வந்து லோக்கல் டிஸ்க்குள்ள சாம்ப் என்கிற ஃபோல்டருக்குள்ள ஹெச்டி டாக்ஸுக்குள்ள ஏஎல்ங்கிற ஃபோல்டர். டன். ஓகே, இதுக்குள்ள தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பிள்ளைகள். நாங்க இப்போ இந்த ஃபைலுக்குள்ள சேம் ஃபோல்டருக்குள்ள இன்னும் ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபைலுக்கு பேர் கிளாஸ் 2.php. class 2.php. ஓகே, அண்ட் பிஹெச்பிக்கான ஸ்டார்டிங் பிள்ளைகள் இது எங்களோட பிஹெச்பி அண்ட் தென் பிஹெச்பிக்கான முடிவு இது எங்களோட பிஹெச்பி. ஓகே ரைட். இப்போ இதுக்குள்ள நான் எக்கோவில் போறோம் பாருங்க ஹலோ அப்படின்னு சொல்லி. எக்கோவுக்குள்ள நாங்க என்னத்தை போட்டாலும் பிள்ளைகள் இன்வெர்டட் கமாக்குள்ள அதை எங்களை அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டும். ஈவன் நீங்க ஒரு கல்குலேஷனை இன்வெர்டட் கமாக்குள்ள கொடுத்தாலும் அந்த கல்குலேஷனை எங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டும். ஆனா அதுக்கான ஆன்சர் எங்களுக்கு தராது. காரணம் இன்வெர்டட் கமாக்குள்ள நீங்க என்னத்தை போட்டாலும் அது எழுத்தாகத்தான் கருதும். ஓகே, இப்ப இங்க வந்துட்டு நாங்க எங்களோட இந்த சேம் லொகேஷன்ல பிள்ளைகள் இந்த இடங்கள்ல வந்து நாங்க மாத்துவோம் பாருங்க. வெரி சிம்பிள். இதுல போயிட்டு நான் ஏஎல் அப்படின்னு சொல்லி அடிச்சு என்டர் பண்ணனாக இருந்தா எங்களுக்கு டைரக்டரிஸ்ல நிறைய இருக்கும் பாருங்க. இதுல நான் கிளாஸ் 2 நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண என்ன காட்டுது? ஹலோ. இப்போ நாங்க ஒவ்வொன்றையும் பிள்ளைகள் 1 by 1 நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் பாருங்க. இப்போ நாங்க யூஸ் பண்ண போறது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப். என்ன டைப் பிள்ளைகள்? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் என்று சொன்னா என்ன தெரியுமா? நாங்க இன்வெர்டட் கமாக்குள்ள அது சிங்கிளா இருக்கலாம் இல்லையா டபுளா இருக்கலாம். இன்வெர்டட் கமாக்குள்ள யாரையும் நாங்க வரையறுத்தமாக இருந்தா அவரோட டைப் எங்களுக்கு யாரா இருக்குமென்ற பிள்ளைகள் ஸ்ட்ரிங் டைப். உதாரணமா நான் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்தேன். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு பிள்ளைகள் நான் சதித் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்றேன் பாருங்க. இதுல நேம்ங்கிறது எங்களுக்கு டபுள் கொட்டேஷன்ல டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள எங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் நேம் 2 அப்படின்னு சொல்லி எடுக்கும் பாருங்க. நேம் 2 இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள ராஜ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்றேன். டேட்டா டைப்பை செக் பண்றதுக்காக எங்களோட பிஹெச்பில காணப்படுற மெத்தடுக்கு பேர் பிள்ளைகள் வேர் டம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். ஓகே, ஸோ இதுல நாங்க யாருக்கான டேட்டா டைப்பை செக் பண்ண போறோம்? நேமுக்கான $sign நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சரி பிள்ளைகள். நாங்க அவுட்புட்டை காணணுங்கிறதுக்காக முன்னுக்கு யாரை போடுவோம்? எக்கோ கீவேர்டு. அப்ப எக்கோ பண்ண சொல்றேன் வேர் டம்ப் எங்களோட நேம்ங்கிற மாறிய. இப்ப நாங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணினால் எங்களுக்கு என்ன காட்டுமென்னு பாருங்க. ஸ்ட்ரிங் கண்டு காட்டுது. என்ன காட்டுது? ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் பிராக்கெட்டுக்குள்ள 7 காட்டுது. 7 என்ன சொன்ன பிள்ளைகள் இங்க எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, எத்தனை வரியுருக்கள் இருக்கு? 7 வரியுருக்கள். அதனால ஸ்ட்ரிங் 7 அப்படின்னு சொல்லி காட்டுது. வெரி வெரி சிம்பிள் காய்ஸ். ஓகே ரைட். இதுல அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் பார்த்துக்கோங்க. இப்ப வந்து நாங்க நேமை செக் பண்ணி பார்த்தோம். நேம் 2 நாங்க செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அண்ட் இங்க வந்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். இவரும் எனக்கு என்ன காட்டுது? ஸ்ட்ரிங் 3 என்று சொல்லி காட்டுது. அப்ப நீங்க டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ளேயோ அல்லது சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ளேயோ
நீங்க ஏதாச்சும் ஒரு பெருமானங்களை ஸ்டோர் பண்ணுவீங்களா இருந்தா பிள்ளைகள் அவரோட டைப் யாரா இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிங் டைப் ஓகே ஸோ நாங்க இந்த இப்படியான ஸ்ட்ரிங்குக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஆபரேஷன்ஸை நாங்க மேற்கொள்ளலாம்னு பார்ப்போம் ஓகே ரைட் ஸோ கைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க டியூட்ல முதலாவது ஸ்ட்ரிங்ல நாங்க யூஸ் பண்ணக்கூடிய முதலாவது ஆபரேஷன் str_len என்று சொல்லக்கூடிய மெத்தட் str_len என்கிற மெத்தட்ற ஃபங்க்ஷன் பிள்ளைகள் எங்களோட எத்தனை லென்த்தோ ஸ்ட்ரிங்ல எத்தனை லென்த் இருக்கோ அந்த லென்த் எங்களுக்கு கவுண்ட் பண்றது தான் பிள்ளைகள் str_len என்கிற மெத்தட் உதாரணமா அழகா பார்த்துக்கோங்க பிள்ளைகள் பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை நான் எக்ஸ்ங்கிற ஒரு மாறி எடுக்கேன் அந்த எக்ஸ் என்கிற மாறியில வெல்கம் டு பிஹெச்பி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் எக்கோ பண்ண சொல்ற என்னது தெரியுமா $x எனக்கு என்னத்தை பிரிண்ட் பண்ணி காட்டும் பிள்ளைகள் $x எனக்கு காட்டும் ஸோ நான் இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க வெல்கம் டு பிஹெச்பி என்று சொல்லி காட்டுது ஃபைன் இப்போ நான் $xக்கு பதிலா இந்த எக்ஸ் என்கிற மாறியில ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிற கேரக்டர்ஸ்ல எத்தனை நீளம் காணப்படுது எவ்வளவு நீளம் காணப்படுது நீளம்ங்கிறது எத்தனை வரியுருக்கள் அங்க காணப்படுது என்று பார்க்கணுமாக இருந்தா இதற்காக நாங்க யூஸ் பண்ற மெத்தடுக்கு பேர் str_len அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் ஓகே str_len வந்தாலே அப்படிகள் எங்களுக்கு பிரக்கெட் ஓப்பன் ஆகும் இது ஒரு மெத்தட் தானே மெத்தட்னா மெத்தடுக்கான பேரும் அண்ட் தென் பிரக்கெட்டும் வந்து ஓப்பன் ஆகும் str_len பிரக்கெட்டுக்குள்ள யாருக்கான லென்த் நீங்க பார்க்க போறீங்க உதாரணமா நான் இன்வெர்டட் கமாக்குள்ள ஹலோ அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க மறக்காம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடியும் பொழுதும் பிள்ளைகள் நாங்க செமிகோலன் வைக்கணும் இப்போ ஹலோங்கிற ஸ்ட்ரிங்குக்கான லென்த்தை நாங்க காணணுமாக இருந்தா ஹலோங்கிறது பாருங்க 2 4 5 கேரக்டர்ஸ் இருக்கு அப்ப நாங்க இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு யாரை காட்டும் பிள்ளைகள் 5 சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டும் பிகாஸ் நான் உங்களுக்கு கொடுத்தது பாருங்க இன்வெர்டட் கமாக்குள்ள ஹலோவை பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இன்வெர்டட் கமாக்குள்ள ஹலோவை பாஸ் பண்ணதுக்கு பதில் இப்போ நான் பாஸ் பண்ண போறது எங்களோட வெல்கம் டு பிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரிங்கை கொண்ட மாறி எக்ஸ் அப்ப இந்த இடத்துல நான் பாஸ் பண்ற பாருங்க எக்ஸ் என்கிற மாறிய எக்ஸ் என்கிற மாறிய பாஸ் பண்ணா வெல்கம் டு பிஹெச்பில எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணும் ஸோ இதுல எங்களுக்கு 3 4 அண்ட் தென் இதோட உங்களுக்கு 7 கிளியர் ஸ்பேஸோட 8 ஸ்பேஸ் ஒரு கேரக்டர் ஸ்பேஸோட 8 இவர் ரெண்டும் சேர்ந்து 10 இவர் எங்களுக்கு 11 அங்கால 11 3 எத்தனை பிள்ளைகள் 14 கேரக்டர்ஸ் அப்ப இங்க போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணா மொத்தம் எனக்கு பாருங்க 14 கேரக்டர்ஸ் காட்டுது இது கிளியரா உங்களுக்கு அப்ப str_len அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங்ல லென்த்தை கால்குலேட் பண்ற மெத்தட் என்ன str_len மெத்தட் லென்த்ங்கிறது எவ்வளவு கேரக்டர்ஸ் உள்ளுக்கு இருக்கு ஸ்பேஸ் எத்தனை வருகிறதோ ஒவ்வொரு ஸ்பேஸும் பிள்ளைகள் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் ரைட் இப்போ நீங்க சொல்லுங்க இவருக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன்னா ஹியர் சொல்லுங்க என்ன அவுட்புட் வரும் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு a is equal to I am b is equal to I am c is equal to a dot b dot Saditraj dot a என்ன ஆன்சர் இந்த டாட் எதுக்கு நாங்க யூஸ் பண்ற கன்கட்டனேஷன் மீனிங் என்ன பிள்ளைகள் சேர்க்கிற ஏயோட பியோட இவரை சேர்க்கணும் அப்ப சொல்லுங்க கமெண்ட்ஸுக்கு நாங்க இங்க யூஸ் பண்றது டபுள் ஸ்லாஷ் ஒரு பாப்பம் பாருங்க சி என்கிறது யாருக்கு சமன் பிள்ளைகள் ஏயோட பியோட இந்த நேம கூட்டுது ஏ எங்களுக்கு யாரு இந்த ஸ்ட்ரிங் ஃபைன் பி எங்களுக்கு யாரு ஐஎம் என்கிற ஸ்ட்ரிங் சி எங்களுக்கு யாரு பிள்ளைகள் சதித்ராஜ் டாட் ஏ என்கிற ஸ்ட்ரிங் கிளியர் சேர்த்தாக்கப்பட்டானே வரும் ஸ்பேஸ் வராது எம்முக்கு பின்னுக்கு ஸ்பேஸ் இருந்தா தான் வரும் இங்காலையும் எம்முக்கு பின்னுக்கு ஸ்பேஸ் இல்லை இங்க எஸ்ஸுக்கு முன்னுக்கு ஸ்பேஸ் இல்லை அப்ப யாருக்கும் பின்னுக்கு முன்னுக்கு ஸ்பேஸ் இல்லை ஸோ ஐஎம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அடுத்த ஐஎம்ங்கிறது ஸ்ட்ரிங் அடுத்தது எந்த நேம் வந்து ஸ்ட்ரிங் இப்ப இதுல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க 2 4 6 8 10 12 14 16 18 19 ஸோ நாங்க இங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா ஆன்சர் பாருங்க 19 இஸ் இட் கிளியர் இது கிளியரா தென் இப்ப சொல்லுங்க இவரோட ஆன்சர் என்ன பாப்போம் யாரு சரியா சொல்றீங்கன்னு சொல்லி பாப்போம் சொல்லுங்க காய்ஸ் இதுதான் ஆன்சர் நமக்கு என்ன வரும் 2 minute டைம் குயிக்கா சொல்லுங்க
ஓகே 26ஆம் வெரி சிம்பிள். இங்க இருங்க. இவ்வளவுத்துக்கு நாங்க கால்குலேட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி 19. கவுண்ட் பண்ணுங்க அப்போ. 20, 22, 24, 26. இப்ப இங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுவோமே. சி 26. இதுல என்ன டவுட் இருக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி நாங்க இவரை வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் பிள்ளைகள் 19th. 19th 7 ஆட் பண்ணுங்க 26. ஓகே ரைட். இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்த மெத்தட் எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். உங்களுக்கு இந்த மெத்தட் கிளியரா? எஸ்டிஆர் லென்ங்கிற மெத்தட் உங்களுக்கு கிளியரா? ரைட் ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டினை பாருங்க. எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். பேர்ல இருக்க பிள்ளைகள் எஸ்டிஆர் வேர்ட் கவுண்ட்னு சொன்னா சொற்களிட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணும். யாரோட எண்ணிக்கையை? சொற்கள எண்ணிக்கையை. இப்ப நான் எக்கோ பண்ணி சொல்றேன் பாருங்க. எங்களோட மெத்தட் எஸ்டிஆர் அண்டர்ஸ்கோர் வேர்ட் கவுண்ட். ஓகே. பிரக்கெட்டுக்குள்ள என்ன அந்த சொல்லோ அந்த சொல்ல நீங்க போடுங்க. டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள போடுறேன் பாருங்க. இத ஓகே. வெல்கம் டு PHP class 2024. இப்ப சொல்லுங்க. இங்க எத்தனை சொல் பிள்ளைகள் இருக்கு? சி. சொல்லுங்க. எத்தனை சொல் இருக்கு? இது ஒரு சொல், இது ஒரு சொல் 2, 3, 4, 5, 6, 7. இப்ப நாங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 6. ஏன் 6? 2, 4, 6, 7. பட் ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. எனக்கு என்ன வந்திருக்கு பிள்ளைகள்? 6 வந்திருக்கு. சரி இந்த 2024 நான் ரிமூவ் பண்ணி போட்டு இப்ப இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இப்பயும் எனக்கு என்ன வந்திருக்கு பிள்ளைகள்? 6. அப்ப இந்த 24க்கு பதிலாக ஹாய் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க 7. இப்ப என்ன விளங்குது? PHP பிள்ளைகள் எக்ஸாக்ட்டா ஒரு ஹியூமன மாதிரி ஒர்க் பண்ணுது பாருங்க. சொற்கள் என்று சொல்லக்குள்ள 2024 நாங்க சொல்லா பார்ப்போமா பிள்ளைகள்? நம்பரா பார்ப்போமா? எனிபடி? 2024 என்கிறது நம்பரா சொல்லா? எஸ் அது நம்பர். 2024ங்கிறது சொல் இல்லையே. அதனால ரீஃப்ரெஷ் பண்ண என்ன காட்டுது பிள்ளைகள்? 6. ஒருவேளை 2024 டி என்று சொல்லி நாங்க சேர்த்து அடிப்போமாக இருந்தால் இது எங்களுக்கு யாராக கொள்ளப்படும் பிள்ளைகள்? சொல்லா கொள்ளப்படும். ரைட். தனியங்களுக்கு நம்பர் மாத்திரம் தனியா ஸ்பேஸ விட்டு இருக்குமாக இருந்தா அது எங்களுக்கு சொல்லாக பார்க்காது. இஸ் இட் ஓகே? சோ இந்த டைம் பார்த்தோம்னா பிள்ளைகள் எங்களோட ரிசல்ட் வந்து 7. கிளியர்? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு இவரோட ஆன்சர் என்ன? இவருக்கு என்ன ஆன்சர் வரும் நீங்க சொல்லுங்க அப்ப. ரன் பண்ண தேவையில்ல. வெல்கம் டு PHP இருக்கு. STR வேர்ட் கவுண்ட் மெத்தட நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். சொற்களோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணும். இங்க எத்தனை சொல் இருக்கு? 3 சொல் இருக்கு. பெர்ஃபெக்ட். இப்ப வேற பாருங்களா? ரைட். அப்படியே காப்பி பண்றேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கால வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகே. இப்ப சொல்லுங்க எனக்கு ஆன்சர். என்ன வரும்? ஹாய் எவ்ரிவன். ஹவ் இஸ் PHP? STR வேர்ட் கவுண்ட் A.B. AB இந்த வேர்ட் வந்து எத்தனை இருக்கு? AVல Aலையும் Bலையும் எத்தனை வேர்ட்ஸ் எங்களுக்கு இருக்கு? 5. ரைட். ஒரு ஆன்சர். ஓகே. நான் இங்க வாரேன் பாருங்க. வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ற பிள்ளைகள் என்ன காட்டுது? 5 காட்டுது. சி. எப்படி எங்களுக்கு 5 வந்த பிள்ளைகள்? எப்படி எங்களுக்கு 5 வந்த? A.B A.B. எப்படி பிள்ளைகள் A.B? ஹாய் எவ்ரிவன் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுக்கு ஒரு சொல். எஸ் ஆர் நோவா? ரைட். ஹவ் இஸ் PHP அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த வசனம். நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு 2 நாங்க டாட் பண்ணி பார்த்தால் இப்படித்தானே இருக்கும். சோ நாங்க இத வந்து ஒருக்கா பாஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இன்வெர்டட் கமாக்குள்ள. எனக்கு என்ன காட்டும்னு சொல்லி பிள்ளைகள். நான் ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க. எனக்கு என்ன காட்டுது? 5 காட்டுது. சோ எப்படி எங்களுக்கு 5 வந்த பிள்ளைகள்? நாங்க ஹாய் வச்சிருக்கோம். எவ்ரிவன் போட்டிருக்கோம். ஹவ் இஸ் PHP போட்டிருக்கோம் பிள்ளைகள். அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க. எனக்கு என்னத்த காட்டுது? எனக்கு 5 காட்டுது. ஒருவேளை இந்த எக்ஸ்கிளமேஷன் மார்க் இல்லன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. 4. சோ ஒரு மார்க் நாங்க வைக்கிற டைம் எங்கட சிஸ்டம் விளங்கிக் கொள்ளுதோ
ஒரு குறியீடு வார டைம் அடுத்த வசனம் அடுத்தது எனக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி ஐ மீன் அடுத்த சொல்லானது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி அது பாக்குது. கிளியர்? அதனால எங்களுக்கு என்ன தருது பிள்ளைகள்? 2யும் சேர்த்து பார்த்தாலும் ஹாய் இருக்கு, எவ்ரிஒன் இருக்கு, அங்கலாம் ஹவ் இஸ் பிஹெச்பி இருக்கு. சோ இவரிட 2 சொல், இவரிட 3 சொல், மொத்தம் எத்தன வந்திருக்கு பிள்ளைகள்? 5 சொல். கேஸ் இல்ல. இப்ப சொல்லுங்க, ஹாய் எவ்ரிஒனுக்கு பக்கத்துல எனக்கு எக்ஸ்கிளமேஷன் மார்க் இல்ல பிள்ளைகள். இப்ப நான் குடுக்கேன் பாருங்க. $A டாட் $B என்று சொல்லி. இப்ப எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நான் இங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப எனக்கு ஆன்சர் என்ன பிள்ளைகள்? 4. காரணம் என்ன? எனக்கு இப்படி மாறுது. A டாட் B அப்படி மாறுண்டா, இப்படி மாறும். ரைட். ஹாய் இருக்கு. எவ்ரிஒன் ஹவ் என்கிறது ஒரு சொல். இஸ் என்கிறது ஒரு சொல். பிஹெச்பி என்கிறது ஒரு சொல். சோ 2ம் சேர்ந்து பார்க்குற டைம் உங்களுக்கு எத்தன சொல் இருக்கு? 4 சொல். நாங்க அழகா இந்த ஸ்டேட்மெண்ட்ட பிரேக் பண்றதுக்காக ஒரு கமா போடுறேன். அண்ட் தென் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாருங்க 5. எப்படி அந்த 5 வந்து? இங்க எனக்கு ஒரு கமா போட்டிருக்கேன். அப்ப கமா போட்டதால விலங்கி எடுக்குது சிஸ்டம். ரைட். இது 2 சொல். இது எத்தன சொல்? 3 சொற்கள். இஸ் இட் ஓகே? கிளியரா? கவனமா. குறிகள் வாரது வேற, குறிகள் வராம இருக்கிறது வேற. இது உங்களுக்கு ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்த ஃபங்ஷன பாருங்க. PHPல str ரிவர்ஸ் ஃபங்ஷன். str ரிவர்ஸ் ஃபங்ஷன். ரைட். இதுல str ரிவர்ஸ் ஃபங்ஷன் ஒருக்கா நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் நான் எக்கோவுக்குள்ள பிள்ளைகள் எக்கோ பண்றேன் பாருங்க. எக்கோவுக்குள்ள இன்வெர்டட் கமாக்குள்ள இல்லாட்டி str ரிவர்ஸ் ஃபங்ஷன் நாங்க கால் பண்ணுவோம். str ரிவர்ஸ் ஃபங்ஷன். இன்வெர்டட் கமாக்குள்ள hello PHP ன்னு சொல்லி போடுறேன். அல்லது hello ப்ரோகிராமிங் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே. hello ப்ரோகிராமிங். அண்ட் தென் நான் இப்ப செமிகோலன் வைக்கிறேன். எக்கோ பண்றேன். str ரிவர்ஸ் ஃபங்ஷன் hello ப்ரோகிராமிங். இப்ப இங்க போயிட்டு பிள்ளைகள் நான் ரிஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. எனக்கு hello ப்ரோகிராமிங் ஆனது அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஒரு ஸ்ட்ரிங்க நாங்க ரிவர்ஸ் பண்ணணுமா இருந்தா, அந்த ரிவர்ஸ் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ற கமாண்டுக்கு பேர் str ரிவர்ஸ் ஃபங்ஷன். வெரி வெரி சிம்பிள் ரைட்? அதே மாரி பாருங்க பிள்ளைகள், ஐ லவ் பிஹெச்பி அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ட நாங்க ரிவர்ஸ் பண்ணுவோமா இருந்தா, எங்களுக்கு என்ன கோட் வரும் சொல்லுங்க? என்ன கோட் வரும்? எங்களுக்கு எக்கோ பண்ணுமா இருந்தா, ஐ லவ் பிஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி வரப்போகுது. ரிஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. சாரி. ரிஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. அப்படி எனக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. வெரி சிம்பிள். இப்ப நீங்க எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்போ. என்ன வரும்னு சொல்லி. ரைட். என்ன வரும்னு ஒருக்கா சொல்லுங்க. ஒரு 2 மினிட் டைம். குயிக்கா சொல்லுங்களா?
ஓகே, நாங்க பார்க்கலாம். இதுல பாருங்க, ஐ லவ் பிஹெச்பின்னு சொல்லியிருக்கு. ஐ லவ் ப்ரோகிராமிங் இருக்கு பிள்ளைகள். Z இஸ் ஈக்குவல் டூ X இன்டு Y. ஸோ இந்த டைம் நாங்க பார்க்கலாம். ஸோ இத அப்படியே நாங்க காப்பி பண்ணுவோம். இங்க பேஸ்ட் பண்ணலாம். அண்ட் தென் இங்கேயும் அப்படியே காப்பி பண்றேன். இங்க பின்னுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, கவனம். பிகாஸ் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும் பிள்ளைகள், இந்த இடத்துல ஐ லவ் ப்ரோகிராமிங் அண்ட் இன்வெர்டர் கமா முடியறதுக்கு முதல் எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. ஸோ இத கவுண்ட் ஒருக்கா பார்ப்போம். லென்த் அப்படியே லென்த்த கவுண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், கீழக்கு உங்களுக்கு காட்டும் பாருங்க. கோட் எடிட்டர்ல 29 செலக்டட். ஸோ 29. லென்த் என்ன? 29. ஸோ அதனால எக்கோ பண்ண சொல்லியிருக்கேன் str reverse. str reverse z.ict. z.ict ன்னு சொன்னா பிள்ளைகள், z இவரு, ict யாரு? அதுக்கப்புறம் எனக்கு ict சேரும். ஓகே. இதான z.ict. இந்த z.ict-ய நாங்க ரிவர்ஸ் பண்ணா tci ஸ்பேஸ் gni அந்த ஓடுறதுக்கு எனக்கு வரப்போகுது. தென் str லென்த் z கட்டா பிள்ளைகள், z லென்த் என்ன எங்களுக்கு? z லென்த் வந்து 29. கிளியர்? அண்ட் தென் இப்ப இங்க வந்துட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ஓகேவா? சின்ன ஒரு விஷயம், இது கஷ்டமே இல்ல. ரைட். இப்ப அடுத்த மெத்தட பாருங்க. str pos. posங்கிறது பிள்ளைகள் நார்மலா நாங்க இந்த மெத்தட் PHP ல யூஸ் பண்றதுக்கான ரீசன், நாங்க ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்ட வந்து தேட போகல. சர்ச் பண்றதுக்காக எங்களை யூஸ் பண்றது யாரு? str pos. The PHP str pos function searches for a specific text within a string. If a match is found, the function returns the character position of the first match. If no match is found, it will return false. ரிமைனிங் 2 ஆப்ளிகள் str postங்கிற ஃபங்ஷன் ஆனது, நாங்க ஒரு ஒரு விஷயத்த நாங்க தேட போகல. அது எங்க முதலாவது ஐடென்டிஃபை ஆகுதோ, அந்த முதலாவது ஃபைண்ட் ஆகுற இடத்துக்கான ஆ லொகேஷன்ங்கிற பிள்ளைகள் ஒரு இண்டெக்ஸ் பெருமானத்தை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே. உதாரணமா பாருங்க, நான் காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நான் ஒரு ஸ்ட்ரிங் கொண்டு போட போறேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் கொண்டு போடுவோம். அல்லது நான் டைரக்டாவே பாஸ் பண்றேன். எச்சோ str post மெத்தட். str post மெத்தட நாங்க யூஸ் பண்ண போறோம். str post மெத்தட். ஓகே. இதுல நாங்க ஃபர்ஸ்ட்க்கு வந்து எங்கட டேக்க வந்து நாங்க கொடுப்போம் பிள்ளைகள். என்ன சொல் நீங்க போட போறீங்க? என்ன சொல்? உதாரணமா பாருங்க. ஆ நாங்க ஒரு சொல் ஒண்ணு என்டர் பண்ணுவோமா? உதாரணமா, இத அப்படியே நான் அப்படியே டைப் பண்றேன். டன். ஓகே. ரைட். இது எங்கட ஸ்ட்ரிங். இது யார பிள்ளைகள்? இது எங்கட ஸ்ட்ரிங். இதுதான் நான் இன்னைக்கு குடுக்க போற ஸ்ட்ரிங். ஃபைன். எக்கோ பண்ணுங்க str post. அண்ட் தென் நான் தேட போற சொல் எது தெரியுமா? நான் தேட போவது கமா பண்ணி போடுறேன் பாருங்க. இன்வெர்டட் கமாக்குள்ள கமா பண்ணி போடுறோம் பிள்ளைகள். லைக் அப்படியே நான் ஒருக்கா எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்றேன்னா டன். இது எங்கட தேடுற சொல்லா? இதான் எங்கட வசனம். நான் வியூக்குள்ள போயிட்டு வேர்ட் ரேப் பண்றேன் பாருங்க. டன். ஸோ நாங்க தேட போற வசனம் யாரு பிள்ளைகள்? இதுதான் நாங்க தேட போற வசனம். இந்த வசனத்துக்குள்ள தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். நான் தேட போற சொல் எங்க இருக்கு? இதண்டு தேட போற வசனம். அந்த வசனத்துக்குள்ள நான் என்னத்த தேட போறேன்? உதாரணமா, இங்க திரும்ப திரும்ப வந்தாக்கள பார்த்துக்கொள்ளுங்க. யாரு வந்திருக்கு? The PHP str post function searches for a specific text within a string. If a match is found, the function returns the character position of the first match. ஓகே. ஸோ எங்களுக்கு அடிக்கடி வந்த ஒரு வார்த்தைன்னு சொன்னா, இந்த என்கிறது வந்திருக்கா இல்லையா? ரைட். ஸோ நான் ஏய வந்து தேட போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எங்களுடைய ஸ்ட்ரிங்க போடுவோம் காய்ஸ். ஆஃப்டர் தட் நான் ஏய போடுறேன். ஓகே. இப்ப நாங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு பாருங்க. 28 எங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படியே நான் பார்த்துட்டு வரேன் பிள்ளைகள். பார்த்துட்டு வந்தா, இவ்வளவும் எனக்கு பாருங்க, செலக்டட்ல எனக்கு 20 ஆ 8ல எனக்கு ஏ காட்டுது. அது மீனிங் என்னன்னு சொன்னா, ஏ என்கிற எழுத்து எனக்கு ஸ்டார்ட் பண்றது பிள்ளைகள். நான் ஏ தானே தேட போறேன். ஏ என்கிற எழுத்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்படியே வரக்குள்ள எங்க இருக்கு ஏ? ரைட், இங்க இருக்கு. சர்ச்சஸ்லாம் நீ இருக்கு பாருங்க. ரைட். அப்ப ஏ எனக்கு ஸ்டார்ட் ஆகுது எங்க பிள்ளைகள்? எங்க எனக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஏ இங்க. கிளியர்? இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஏ வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா 29 செலக்டட் காட்டும். இண்டெக்ஸ் எங்களுக்கு சைஃபர்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றது. சைஃபர்ல இருந்து. அப்ப சைஃபர்ல இருந்து 29 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 28வது கேரக்டர் யாரா இருக்கும்? ஏயா இருக்கும். அதனால எனக்கு என்ன வந்திருக்கு பிள்ளைகள்? 28 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்திருக்கு.
நீங்க பார்க்கலாம் நிறைய ஏ இருக்கு. பட் நிறைய ஏ இருந்தாலும், முதலாவது எது ஃபைண்ட் ஆகுதோ, அந்த ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஆகுற எலிமெண்ட்டுக்கான இண்டெக்ஸ தான் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகே. அழகா பார்த்து விளங்கிடுங்க. உதாரணமாக நாங்க நிறைய பார்க்கலாம் பிள்ளைகள் எங்களுக்கு ஆ வேற எதுவும் கீ எங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கான்னு பாருங்க. ஸ்ட்ரிங் இருக்கு. தென் ஸ்ட்ரிங் வந்து திரும்ப திரும்ப ஃபைண்ட் ஆயிருக்கா? இல்ல. இஃப் கண்டிஷன் எங்களுக்கு நிறைய இருக்கு பாருங்க. இஃப் அண்ட் இன்னாவும் இருக்கு, இன்னாவும் இருக்கு. ரைட்? இன்னாவும் இருக்கு ஸ்பெசிஃபிக்ல இஃப். ஓகே. சோ நாங்க இஃப்ப தேடி பார்ப்போம். இஃப் எங்க ஃபைண்ட் ஆகும்னு சொல்லி. ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா பிள்ளைகள் ஸ்பெசிஃபிக்ல எங்களுக்கு இந்த டைம் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது. இத பாருங்க. 45ன்னு சொன்னா, இவங்களுக்கு 44வது ஆள். ஐ யாரு பிள்ளைகள்? 45வது ஆள். நான் இப்ப பிரிண்ட் பண்ண போறோம் பாருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணா 45வது ஆள்ல யாருக்கு பிள்ளைகள்? இஃப் இருக்கு. கஷ்டமே இல்லையா? இது கடும் சிம்பிள். அதாவது இஃப் என்கிறத நான் தேட போறேன். தேட போகல. அந்த இஃப் எங்களுக்கு எங்க ஃபர்ஸ்ட்டா வந்து மெச் ஆகுதோ பிள்ளைகள், அது எங்களுக்கு காட்டும். ஓகே. சோ இஃப் எங்களுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகுது? 45வது இண்டெக்ஸ்ல. ஓகே. உதாரணமா நம்ம பிஹெச்பிக்கு பிஹெச் ன்னு சொல்லி சர்ச் பண்றோம் பாருங்க. பிஹெச் எங்க இருக்கு? பிஹெச் பார்த்தோம்னா பிள்ளைகள், பிஹெச் எங்களுக்கு இங்க மட்டும் தான் இருக்கு. ஓகே. ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹீய நான் சர்ச் பண்றேன் பாருங்க. ஹீன்னு சொன்னது எங்கெங்களுக்கு மெச் ஆகுது பிள்ளைகள்? பிலோ ஸ்பேஸஸ்ல. அதுல ஹீ எனக்கு ஃபர்ஸ்ட்டா வந்து மெச் ஆகுது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல. இது 0த் இண்டெக்ஸ். இது எத்தனையாவது இண்டெக்ஸ்? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். சோ நான் ஹீய சர்ச் பண்றேன் பாருங்க. ஹீய சர்ச் பண்ணினால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் ஃபர்ஸ்ட். ஓகே. வெரி சிம்பிள். அதுல நீங்க பாருங்க. எஸ்டிஆர் போஸ்ட்ல ஐ அம் கோயிங் டூ ஷாப் டூ பை சாக்லேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பிள்ளைகள். இதுல வந்து எங்களுக்கு 2 டூ இருக்கு பாருங்க. ரைட். 2 தடவ நான் 2வ போட்டிருக்கேன். சோ 2 எங்களுக்கு எங்க ஃபர்ஸ்ட்டா ஃபைண்ட் ஆகுது? இந்த லொகேஷன். அப்ப இவருக்கான இண்டெக்ஸ் நம்பர் என்ன? அப்படியே நாங்க மார்க் பண்ணுவோம்னு சொன்னா பிள்ளைகள் கீழக்கு பாருங்க. 12 செலக்டடா. அப்ப 0ல இருந்து 11 எஸ் ஆ நோவா? அப்ப 11 எங்கட ஆன்சர்ல வரணும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் பிள்ளைகள். 11 சி கரெக்ட். ஓகே. இதுல டவுட்ஸ் இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. எங்களுக்கு ஸ்ட்ரிங் இதோட முடியுது. நெக்ஸ்ட் யார் பிள்ளைகள்? பிஹெச்பி இன்டிஜர். இன்டிஜர்ல பாருங்க இது நேர் மற்றும் மறை முழு எண்கள் ஆகும். பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. இது பின்வருமாறு 3 வகைகளில் காட்டப்படும். ஒன்று டெசிமல் நம்பர் இருக்கு, ஆக்டல் நம்பர் இருக்கு, ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பிள்ளைகள் டெசிமல்ங்கிறது தசம எண். அடி 10 கொண்ட எண்கள். அதை நீங்க டிக்ளேர் பண்ணக்குள்ள நார்மலா நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி. ஆனா ஆக்டல் நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணக்குள்ள பிள்ளைகள் முன்னுக்கு 0வை போட்டு காட்டணும். முன்னுக்கு யாரை போட்டு காட்டுற? 0வை போட்டு. 0ங்கிறது யாரை மென்ஷன் பண்ண மாட்டா பிள்ளைகள்? ஆக்டல் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணும். கிளியர்? சோ அடி 8 கொண்டது இது 0வுடன் ஆரம்பிக்கும். 16 எண்கள் என்கிறது பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா டெசிமல். அடி 16 கொண்டது. ஒரு நம்பருக்கு முன்னுக்கு நாங்க 0 எக்ஸ்போர்ட் தொடங்குமாக இருந்தால், இந்த 0 எக்ஸ்போர்ட் அது எப்படி கட் பண்ண பண்ணும்? ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லி. ஓகே. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்பர் நாங்க எடுப்போம். $x ன்னு சொல்லி எடுக்கும் பிள்ளைகள். இல்ல நான் 25 அப்படின்னு சொல்லி குடுக்கேன். ஓகே. நான் வேரியபிள் டம்ப் எக்கோ பண்றேன் பாருங்க. எக்கோ பண்ண போறேன். வேர் டம்ப். ஓகே. இதுல எக்ஸ்ங்கிற மாதிரி நான் பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணிட்டு இங்க வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ண பிள்ளைகள் பாருங்க. எங்களுக்கு இன்டிஜர் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்ப டைப் என்ன? இன்டிஜர் டைப். டன். இப்ப நாங்க இவரை வந்து எக்கோ பண்ண கேட்ட பிள்ளைகள் கேஸ் இல்ல எங்களுக்கு. பிகாஸ் எக்ஸோட பெருமானம் வந்து 25. இங்க எனக்கு ரீஃப்ரெஷ் பண்ண என்னது காட்டுது? 25. இதே இது நான் $y என்ற ஒரு மாறி இருக்கும் பாருங்க. அந்த y என்ற மாறியில 0, 25 அப்படின்னு சொல்லி நான் ஸ்டோர் பண்றேன். பட் இங்க நான் y பிரிண்ட் பண்ணி பார்த்த பிள்ளைகள் எனக்கு 25 காட்டாது. எதை காட்டுது? 21 காட்டுது. நீங்க யோசிக்கலாமே. நான் 0, 25 கொடுத்தேன். பட் y பிரிண்ட் பண்ண சொல்றேன். எனக்கு 25 காட்டுது. ஏன்னு சொல்லி பார்த்தா நாங்க முன்னுக்கு 0 போட்டிருக்கோம்ல. 0 போட்டா இது என்ன நம்பரா பார்க்கும் பிள்ளைகள்? ஆக்டல் நம்பரா பார்க்கும். லைக் இப்ப 25 அடி 8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்குன்னா பார்க்கும். அப்ப இத நாங்க பிரிண்ட் பண்ணக்குள்ள வந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் பிள்ளைகள். அப்ப 25 அப்படின்னு சொன்னா, இது எங்களுக்கு 8 அடுக்கு. இது எங்களுக்கு 8 அடுக்கு. எதிர 0 அடுக்கும் எங்களுக்கு 1. அப்ப 1 தரம் 5 எத்தனை பிள்ளைகள்? 1 into 5, 5. 8 தரம் 1 8. 8 2 எத்தனை? 16. சோ 16 5 எங்களுக்கு கூட்டினோம்டா 21. அதனால எங்களுக்கு யாரை பிரிண்ட் பண்ணி காட்டுது? 21. இஸ் இட் ஓகே?
இதே இது நாங்க ஹெக்ஸாடெசிமலா போடுவோமாக இருந்தா நான் z ஒரு மாறி எடுக்கும் பாருங்க $z z is equal to 0x நாங்க மென்ஷன் பண்ணுவோம் அப்படியே இது என்ன நம்பர் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சோ இந்த டைம் நான் 0x25 என்று போடுறேன் அப்படின்னா நான் z பிரிண்ட் பண்ண கேட்டா எனக்கு என்ன கிடைக்கும் திங்க் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 0xங்கிறது எங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் அதனால நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஹெக்ஸாடெசிமலை யாருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் டெசிமலுக்கு சோ சிம்பிள் 25 அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் ஹெக்ஸாடெசிமலுக்கு அடி வந்து 16 அப்ப இது 16 பூஜ்ஜியம் அடுக்கு இது 16 ஓராம் அடுக்கு எதிர பூஜ்ஜியம் அடுக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு 1 தர 5 எத்தனை 5 அண்ட் தென் சக 16 ஓராம் அடுக்கு 16 16 2 எங்களுக்கு எத்தனை 32 இப்போ 32ஓட 5 கூட்டம் பண்ண பிள்ளைகள் 37 எங்களுக்கு ரிசல்ட் வரணும் செக் பண்ணுவோம் பாருங்க ரீஃப்ரெஷ் பண்றேன் ரீஃப்ரெஷ் பண்ண வந்த ஆன்சர் என்ன எங்களுக்கு சரியா 37 கிளியர் சோ நீங்க நம்பர் வந்து கால்குலேஷன் யூஸ் பண்ணக்குள்ள பிள்ளைகள் ஸ்டைலுக்கு கூட யாரை கொடுத்துறாங்க முன்னுக்கு 0 கொடுத்துறாங்க பிகாஸ் 0 கொடுத்தா யாரை எடுத்துரும் அது ஆக்டல் நம்பரா எடுத்துரும் டெசிமல் நம்பருக்கு முன்னுக்கு 0 வராது கவனமா ரைட் இதான் நீங்க சொல்லப்பட்ட விஷயம் பிள்ளைகள் வித்தியாசம் எதுவும் சொல்லப்படல ஓகே இத பாருங்க இது அப்படியே நான் காப்பி பண்ணி போடுறேன் ரைட் x is equal to எனக்கு ஒரு நம்பர் இருக்கு பாருங்க வேரியபிள் டம்ப்னு சொன்ன பிள்ளைகள் இது டேட்டா டைப் இது உங்களுக்கு இன்டிஜர் லோ x அப்ப இன்டிஜர் பிராக்கெட்டுக்குள்ள இந்த நம்பர் எங்களே காட்டும் பிரேக் அடுத்த லைன் அடிக்கும் வேர் டம்ப்ல இஸ் இன்ட் x என்று சொல்லி கேட்கும் பிள்ளைகள் இது இன்டிஜரா என்று சொல்லி கேட்கணும் எக்ஸ்ங்கிறது இன்டிஜரா என்று சொல்லி கேட்கணும் இப்ப சொல்லுங்க எஸ் ஓ நோவாருன்னா அது என்ன டைப் பிள்ளைகள் பூலியன் டைப் இல்லையா எஸ் ஓ நோவாருன்னு சொன்னா பூலியன் டைப் இல்லையா இஸ் இன்ட் என்று சொல்லி கேட்டா யாரு அது இன்டிஜரா அப்படின்னு சொல்லி கேட்கும் சோ இன்டிஜரா என்று சொல்லி கேட்டா அது பூலியன் டைப் 64.1 பிள்ளைகள் இது யாரு தசமதானம் இல்லோ அப்ப எனக்கு என்ன வரப்போகுது ஃபிளாட் சோ இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க எனக்கு ஆன்சர் இன்டிஜர் பூலியன் இங்க எனக்கு பூலியன் வரல பட் என்ன வந்திருக்கு சாரி ஃபிளாட் வரல என்ன வந்திருக்கு பூலியன் பிகாஸ் நான் இங்க வந்து எக்ஸ் நான் கேட்கல சி நான் எக்ஸ் டைப் நான் கேட்கல எக்ஸ் கேட்டிருந்தா எனக்கு என்ன வந்திருக்கு பிள்ளைகள் எனக்கு ஃபிளாட் வந்திருக்கு கேஸ் இல்ல பட் நான் எக்ஸ கேட்கலையே நான் யாரை கேட்டுறேன் நான் கேட்டது இஸ் இன்ட் எக்ஸ் என்று சொல்லி எக்ஸ் என்கிறது இன்டிஜர் ஆண்டு கேட்கேன் எக்ஸ்ங்கிறது இன்டிஜர் இல்ல யாரு ஃபிளாட் அதனால இதை செக் பண்றது எங்களுக்கு பூலியன் அந்த பூலியனால வர ரிசல்ட் என்ன பிள்ளைகள் ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க ஃபால்ஸ் நான் மேலுக்கு செக் பண்ணேன் இஸ் இன்ட்னு சொல்லி கேட்டேன் இவர் இன்டிஜர் தானே அப்ப இன்டிஜர்ங்கிறதால எஸ் இன்டிஜர் அதனால பூலியன் ட்ரூ நான் கீழே செக் பண்ண இஸ் இன்டிஜர் இது இன்டிஜரா இது இன்டிஜர் இல்ல இது ஒரு தசமதான பரிமாணம் அப்ப செக் பண்ணது பூலியன் இந்த பூலியன் ரிசல்ட் என்ன பிள்ளைகள் ஃபால்ஸ் ஓகே இதுதான் எங்களுக்கு இருக்கிற விஷயங்கள் மற்றபடி கஷ்டம் எதுவுமே இல்லை பிள்ளைகள் இது கடும் ஈஸி அங்க நினைக்கிற மாதிரி சரியான ஈஸி எங்களுக்கு ரைட் தென் இப்ப அடுத்தது பாருங்க பிஹெச்பி ஃபிளாட்டும் சேம் திங் தான் இது ஃபிளாட் ஆண்டு கேட்கணும் இது டபுள் ஆண்டு கேட்கணும் ரெண்டுமே உங்களுக்கு உண்மையான பிள்ளைகள் ரைட் கேஸ் இல்லை பிஹெச்பி அரேக்கு வருவோம் இது செஞ்சு காட்டணுமா யாருக்கும் சேம் திங் தான் பிள்ளைகள் ஃபிளாட்ல இது ஃப்ளோட் ஆண்டு கேட்கணும் இது ஃப்ளோட் தானே எக்ஸ்ங்கிறது ஃப்ளோட் தானே பிள்ளைகள் அதுவும் உங்களுக்கு என்ன வரப்போது பூலியன் ட்ரூ ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க பூலியன் ட்ரூ அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இந்த இடங்கள்ல செகண்ட் எங்களுக்கு இது டபுள் ஆண்டு கேட்கும் நாங்க சொல்லியிருக்கோம் ஃப்ளோட் அண்ட் டபுள் ஒன்று தானே டபுள் வந்து பெரியதான ஃப்ளோட் வந்து சின்னதானம் ஸோ டபுள்ல நாங்க சின்னதானத்தை கூட ஸ்டோர் பண்ணலாம் ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க ட்ரூ ஓகே வெரி சிம்பிள் தென் இப்போ வாங்க பிள்ளைகள் எங்களுக்கு பிஹெச்பியில் அரேஸ் நாங்க பார்க்க போறோம் யாரை பார்க்க போறோம் அரேஸ் இது எங்களுக்கு முக்கியம் இன்னைக்கு நாங்க அரேஸ் பார்த்து முடிச்சோம்ன்ற பிள்ளைகள் அடுத்த கிளாஸ் நாங்க ஆபரேட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அரேங்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க இப்போ எங்கள்கிட்ட ஒரு 10 பேருக்கான மார்க்ஸ் இருக்கு 10 பேருக்கான மார்க்ஸ் எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னா பிள்ளைகள் கண்டிப்பா நாங்க செய்யற வேலை என்ன இப்போ மார்க்ஸ் என்று சொன்னா மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆளுக்கான மார்க்ஸ் 90 அடுத்தது மார்க்ஸ் 2 இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஆளுக்கான மார்க்ஸ் வந்து 98 லைக்வைஸ் நாங்க 10 மார்க் எடுப்போம் M1 M2 M3 M4 சொல்லி M10 வரைக்கும் 10 மார்க் எடுப்போம் இது எங்களுக்கு கஷ்டம்
10ங்கிறதால பிரச்சனை இல்ல. இது ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா 1000 வேரியபிள நாங்க டிக்ளேர் பண்றதுன்றது இம்பாசிபிள் கேஸ். ஓகே. இந்த டைம் நாங்க அந்த 1000 பேருக்கு அல்லது ஒரு 10 பேருக்கான மார்க்ஸ நாங்க ஒரே ஒரு வேரியபிள்ல சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண வேணுமாக இருந்தால் அதற்காக நாங்க யூஸ் பண்ற டைப் தான் பிள்ளைகள் அரே டைப். கிளியர்? சோ அரே என்ன பாருங்க, ஒரு மாறியில பல பெறுமதிகளை சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுவதே அரே ஆகும். An array stores multiple values in one single variable. Clear? எக்ஸாம்பிள் 1 பாருங்க, நாங்க 2, 3 மெத்தட்ல பிள்ளைகள் அரேஸ வந்து டிக்ளேர் பண்ணலாம். அதுல ஒன்று வந்து வழமைய போல ஒரு வேரியபிளுக்கு நாங்க ஒரு பேர் எடுப்போம். அரே என்று மென்ஷன் பண்ணி பிராக்கெட்ல நாங்க அந்த பெருமானத்தை காட்டுவோம் பிள்ளைகள். இது ஒரு டைப். ஓகே. அண்ட் அரே டிக்ளரேஷன்ல இது இன்னொரு டைப். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்ப நாங்க பார்த்த மாதிரி பிள்ளைகள் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவை வேணுங்களேன் மார்க்ஸ். ஸோ மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு அரே என்று சொன்னா நாங்க அரே என்று போடுவோம். அரேண்டா அரே அப்படின்னு சொல்லி போடுவோம் பிள்ளைகள். அரே என்று போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணி அந்த அரேயின் பெருமானங்களை கொடுப்போம். உதாரணமா 90, 98, 10, 58, 69, 96 அல்லது 97 லைக்வைஸ் நாங்க கொடுப்போம். ஓகே. சோ இப்போ நான் வேர் டம்ப்ல போயிட்டு பிள்ளைகள் டேட்டா டைப்பை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வேர் டம்ப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டு காட்டுறேன். மார்க்ஸோட டைப் என்ன? இப்போ இங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா பாருங்க. அரே என்று காட்டுது பாத்தீங்களா? அரே என்று போட்டு 6 காட்டுது. மீனிங் இந்த அரேட லென்த் வந்து 6. அதாவது அரேக்குள்ள காணப்படுற பெருமானங்கள் எத்தனை பிள்ளைகள்? 6 பெருமானங்கள். பாத்தீங்களா? ரைட். அதுல அரேக்கு பிள்ளைகள் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. அது என்ன இண்டெக்ஸ் நம்பர்? 90ங்கிறது 0th இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட்க்கு வர ஆர்டர் நம்பர் வந்து பிள்ளைகள் 0. ஒரு இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0. அப்ப மார்க்ஸ்ல 0. இவரு மார்க்ஸ்ல 1. இவரு மார்க்ஸ்ல 2. இவரு மார்க்ஸ்ல 3. மார்க்ஸ்ல 4. மார்க்ஸ்ல 5. 6 எலிமெண்ட் இருந்தா 0ல தொடங்கினா யார்ல முடியும் பிள்ளைகள்? 5ல முடியும். இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் எங்களுக்கு தனித்தனியான இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. 0, 1, 2, 3 கொண்டு போவார். சோ நாங்க அந்த பெருமானங்களை அக்சஸ் பண்ணணும்னா பிள்ளைகள் எக்கோவுக்குள்ள நாங்க கால் பண்ற மெத்தட் $marks ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணி இதுக்குள்ள நாங்க போடணும் பிள்ளைகள் எத்தனையாவது இண்டெக்ஸ் உங்களுக்கு தேவை. ஓகே. சோ மார்க்ஸ் 0th இண்டெக்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது எனக்கு யாரை ரிட்டர்ன் பண்ணுமென்னு பாருங்க. 90 ரிட்டர்ன் பண்ணுது. காரணம் இங்க என்ன இருக்கு பிள்ளைகள்? 90. இப்ப 4வது இண்டெக்ஸ் தாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 4வது இண்டெக்ஸ் யாரு? 69. இப்ப பாருங்க நான் இங்க போயிட்டு 4வது இண்டெக்ஸுக்கு இருக்கேன். கேட்ட எனக்கு வார ஆன்சர் 69 வரணும். ஓகே. யா. அதே மாதிரி 5வது இண்டெக்ஸுக்கு இருக்கும் பாருங்க. அப்ப இங்க வந்துட்டு 5th இண்டெக்ஸ் கேட்டா 97 வரும் பாருங்களா? அங்க ரீஃப்ரெஷ் பண்றேன். 97. ஓகே. இப்படி நாங்க இண்டெக்ஸா வந்து பிள்ளைகள் இண்டெக்ஸை கால் பண்ணி நாங்க ஸ்டோர் பண்ணலாம். இப்ப நான் இந்த இடத்துல கமா பண்ணி ஹலோங்கிற பெருமானத்தை நான் ஸ்டோர் பண்ணலாமான்னு பார்ப்போம். யா we can. ரைட். சோ இந்த ஹலோ இருக்கிறது எந்த இண்டெக்ஸ் பிள்ளைகள் எங்களுக்கு? இப்ப எலிமெண்ட் வந்து கூடி இருக்கு பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்சர்ட் பண்றேன். ஹாய். ஓகே. இது எங்களுக்கு 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், ஹியர் தேர்ட் இண்டெக்ஸ். இப்ப நான் தேர்ட் இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் பண்றேன் பாருங்க. தேர்ட் இண்டெக்ஸை பிரிண்ட் பண்ணா ரீஃப்ரெஷ் பண்ண பிள்ளைகள் எனக்கு வார ரிசல்ட் ஹாய். பிகாஸ் தேர்ட் இண்டெக்ஸ்ல யார் இருக்கு? ஹாய் இருக்கு. இப்படி நாங்க அன்லிமிட்டட் ஐட்டம்ஸை நாங்க ஒரு அரேல வந்து ஸ்டோர் பண்ணலாம். இது அரேயை நாங்க டிக்ளேர் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட். அரேயை நாங்க இன்னொரு வழிகளையும் பிள்ளைகள் நாங்க டிக்ளேர் பண்ணலாம். அந்த மெத்தட் அப்படின்னு சொன்னா இப்ப மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி எடுப்போமே. மார்க்ஸ் 0th இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் கொடுக்க பாருங்க 90. அதே மாதிரி $மார்க்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. அதே மாதிரி மார்க்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 99. ஓகே. அதே மாதிரி மார்க்ஸ் தேர்ட் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 99. அதே மாதிரி மார்க்ஸ் இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 97. ரைட். இப்படி நாங்க கொடுத்துருக்கோம். இப்போ மார்க்ஸோட 0th இண்டெக்ஸுக்கு பெருமானம் கொடுத்துருக்கோம் பிள்ளைகள். மார்க்ஸோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸுக்கு கொடுத்துருக்கோம், செகண்ட் கொடுத்துருக்கோம், தேர்டுக்கு கொடுத்துருக்கோம், ஃபோர்த்துக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நான் எக்கோ பண்ணி சொல்றேன் பாருங்க. மார்க்ஸ்ங்கிறது அரே தாங்க பிள்ளைகள். எரர் காட்டும் பாருங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ண எங்களுக்கு வார ஆன்சர் அரே என்று வந்து போட்டு எரர் காட்டுது. ரீசன் அரே நாங்க டைரக்டா கால் பண்ணிடலாம் பிள்ளைகள். அரே கால் பண்ணணும்னா இண்டெக்ஸ் வைஸ் தான் நாங்க கால் பண்ணணும். ரைட். அப்ப அரே எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா நாங்க வேர் டம்ப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. வேர் டம்ப்.
இதுல நான் மார்க்ஸ்ன்னு சொல்லி பாஸ் பண்றேன் பாருங்க. மார்க்ஸ பாஸ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தா பிள்ளைகள் அதுல 5 பெருமானம் இருக்கு. 0த் இண்டெக்ஸ்ல பெருமானம் 90, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல பெருமானம் 48, 2வது இண்டெக்ஸ்ல 99, 3வது இண்டெக்ஸ்ல 99, 4வது இண்டெக்ஸ்ல 97. அப்ப 0 டூ 4 எங்களுக்கு மொத்தம் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு காட்டுது. வெரி, வெரி சிம்பிள். ஓகே. இது எங்களுக்கு 2 மெத்தட் பிள்ளைகள் அரேஸ வந்து டிக்ளேர் பண்றதுக்கானது. அதுல பார்த்தீங்கன்னா உள்ளங்க நாங்க இண்டெக்ஸ் வைஸா கால் பண்ணி எடுப்போம். ஒருவேளை இந்த அரேல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நாங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா பிள்ளைகள், நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடுக்கு பேர் கவுண்ட் மெத்தட். கவுண்ட் மெத்தட்ல நீங்க கவுண்ட் பண்ண கேட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அத எங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுவா. ரிஃப்ரெஷ் பண்ற பாருங்க. 5. ஓகே. இது கஷ்டம் இல்ல. கடும் ஈஸி. நீங்க ஒருக்கா வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்லாட்டி ஒருக்கா டியூட்டோல பார்த்தாலே விளங்கும் பிள்ளைகள். எந்த கஷ்டமும் இல்ல. தென் அடுத்த கிளாஸ்ல நாங்க படிக்க இருக்கிறது PHP ல ஆப்பரேட்டர்ஸ். ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து நாங்க எல்லா விதமான ஆப்பரேட்டர் அசெம்பிளிகள் அடுத்த கிளாஸ்ல நாங்க படிச்சு முடிப்போம். முடிச்சா அதுக்கு அடுத்த கிளாஸஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட். யப். ஸோ அங்கால நாங்க படிச்சு முடிச்சுட்டோம்னு சொன்னா பிள்ளைகள், ஆஃப்டர் தட் நாங்க PHP ஃபார்ம் ஹேண்ட்லிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சரி. ரைட். ஸோ நான் இதோட வைண்ட் அப் பண்றேன். எதுவும் டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அடுத்த கிளாஸ் நாளைக்கு நாங்க ஆப்பரேட்டர்ஸ பார்ப்போம். ஓகே. பாய். குட் நைட்.